ஐயா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, வாழ்க்கை முறை என்ன, நான் என்ன தொழில் பண்ணேன், என்னுடைய உடல் முதல்ல உங்கள் உடலை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பிண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் நீங்கள் உணவை முடிவு பண்ணுறதே கிடையாது. உங்கள் உடம்பு தான் முடிவு பண்ணும், உங்கள் வாழ்க்கை முறை தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? அதாவது இங்கே மதத்தையும் அமைப்புகளையும் எதையுமே உள்ளே கொண்டு வராதிங்க. இங்கே உள்ளே கொடுத்தீங்கன்னா மூளை எடுத்து மூளை வந்து ரியாக்ஷன் பண்ணும். ரெஸ்பாண்டன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது மூளை தான். இல்லை சார் நான் வந்து இந்த வாழ்க்கை எனக்கு வந்து வேண்டாம். எப்படி? நான் வந்து ஒரு ஆன்மீகத்தில் அதிகமாக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான் நான் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன், தியான மெடிடேஷன் தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உணவே சாப்பிடாம கொடுக்கலாம். அந்த கேள்வியே வராது. அசைவ உணவுக்கோ சைவ உணவுக்கோ அப்படிங்கிறது வேறுபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வயலில் வேலை பார்க்குறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதான், மூட்டை தூக்குறவன் என்னைக்காட்டு போய் நின்றுக்கு நீங்கள் வந்து அசைவ சாப்பிட சைவ சாப்பிட சொல்லுவானா? ஏன்னா அவனுக்கு கலோரிஸ் தேவை. இந்த காலகட்டத்தில் பொதுவாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே என்ன இருக்குன்னா, பைக் எடுத்துகிட்டு அங்கே போடுறோம், நடக்கிறது கம்மி. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து தான் போவாங்க. சாப்பாடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சாப்பாடை வந்து அந்த துணியில் கட்டிட்டு போவாங்க, மனம் இருக்கும், மனத்தை தங்குவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, நடப்பாங்க. இப்படி தான் அவங்க வாழ்க்கை முறை இருந்துச்சு. உடல் வயலில் அவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்ப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க வேர்வை வந்து உடம்புல அவ்வளோ வரும். அப்போ தான் வந்து அந்த நீச்சல் தண்ணின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து இது பண்ணி மறுநாள் காலையில் அது நொதித்தல் மாதிரி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறான், நல்லா தூங்கி எஞ்சிட்டு அதை குடிச்சிட்டு உடம்பை வந்து பாதிப்பு கொடுக்கும். அது உடல் உழைப்பு இல்லைன்னா அந்த மாதிரி கலோரிஸ் அதிகமான உணவுகளை, ஹார்பட் இருந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இங்கே வந்து வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். தொழில் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்க வழக்கம், இதை எடுத்துக்கணுமே தவிர அசைவ உணவு நல்லவன், சைவ உணவு நல்லவன், அசைவ உணவு கெட்டவன் இப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்படி யாரு இருந்தாலும் முதல்ல நம்பாதீங்க. நீங்கள் என்ன வாழ்க்கை முறை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த வாழ்க்கை முறைக்கு உங்களுக்கு உங்கள் உணவை நீங்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை, உங்கள் மனசு தேர்ந்தெடுனா நீங்கள் பண்ணுற தவறு. இயற்கையாகவே உடலை என்ன பண்ணால் செலக்ட் பண்ணோம். ஆனால் மாற்று வழிகள் இருக்குது. அதாவது தத்துவத்தை கொண்டுட்டு வர